Dear students, in the video, managing director. A director who is entrusted with substantial power of management. ஸோ இவருக்கு ஒரு நிலையான பவர் இருக்கும். அப்படிப்பட்ட பர்சனை தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ரியல் அப்படிங்கிற வார்த்தையில மீனிங்ல வர்ற பவர் அவர்கிட்ட இருக்குது. அவரை தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்றோம். இவருக்கு காமன் சீல் ஆஸ் வெல் அஸ் இவர் செக் ஆர் பில் எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரா பண்ணலாம், என்டோஸ் பண்ணலாம். ஷேர் சர்டிபிகேட், இவங்களுக்கு இந்த ஷேர் அப்படிங்கிறதுக்கு இத்தனை ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டா உள்ளதை தான் ஷேர் சர்டிபிகேட் சொல்றோம். அந்த ஷேர் சர்டிபிகேட்ல இந்த எம்டி சைன் வைக்கலாம். ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இவர் அக்ரி பண்ணணும். இவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டூயல் ரோல். டைரக்டராகவும் ஒர்க் பண்ணணும், மேனேஜராகவும் ஒர்க் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் ருட்டீன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸையும் இந்த எம்டி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த எம்டி, ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜர் எல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போதுன்னா 5 crores கேபிட்டலுக்கு மேல இருந்தா இந்த 3 பேரையும் கம்பெனி கண்டிப்பா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அப்பாயின்மெண்ட் எந்த மெத்தட்ல அப்பாயிண்ட் பண்றாங்க? ரெசல்யூஷன் பாஸ்டு இன் ஜெனரல் மீட்டிங், இல்ல ரெசல்யூஷன் பாஸ்டு பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதுவும் இல்லையா, மெமரண்டம் ஆஃப் மெமரண்டம் ஆர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல இவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கணும். யாரெல்லாம் மேனேஜிங் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இவங்களோட லீகல் ப்ரொவிஷன்ஸ், அவங்களோட பீரியட் 5 years தாண்டாது, 21 to 70 yearsக்குள்ள தான் இருக்கணும். அப்பாயின்மெண்ட் ஆன 60 daysக்குள்ள கம்பெனி ரெஜிஸ்டர்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். ஸோ ஃபார்ம் எம்ஜிபி 14, டிஐஆர் 12, MR1, இது எல்லாமே இந்த ஃபார்ம் எல்லாமே எம்டி என்ன செஞ்சிருக்கணும், ஃபில் பண்ணி கம்பெனி ரெஜிஸ்டருக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். ஒரு பர்சன் 2 கம்பெனிஸ்ல எம்டியா இருக்கலாம். ஸோ அதுக்கும் என்ன செய்யறாங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இஃப் மோர் தென் 2 இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, ஆஸ்க் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்குன்னா இங்க என்ன செய்யலாம், எத்தனை கம்பெனிஸ்னாலும் எம்டியா இருக்கலாம். லீகல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஹோல் டைம் டைரக்டர். இந்த ஹோல் டைம் டைரக்டரை இன்னொரு நேம்ல என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இவங்களோட ஃபுல் டைமுமே கம்பெனியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், கம்பெனியோட ஒர்க் எல்லாம் நல்லா இருக்குது, அஃபேர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எல்லாமே என்ன செய்யறாங்க, இவங்க ஃபுல்லா பாக்குறாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் எம்டி தான் இந்த ஹோல் டைம் டைரக்டர் என்ன செய்யறாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்களை டெக்னிக்கல் டைரக்டர்ஸ், டைரக்டர் ரெப்ரசன்டிங் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், டைரக்டர் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த 3 மெத்தட்ல என்ன செய்யறாங்க, இந்த பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்பாயிண்ட் ஆன 90 daysக்குள்ள இவங்க என்ன செஞ்சிருக்கணும், இன்ஃபர்மேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அப்ரூவல், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். பட் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, இந்த பர்சன் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்டி, எம்டியோட டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கடனாளியா இருக்காரு, இன்சால்வெண்டா இருக்காரு, எதுவும் அஃபென்ஸ்ல இருக்காரு, அவர் மேல பணம் சம்பந்தமா எதுவும் குற்றச்சாட்டு இருந்தது, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவங்கள என்ன செஞ்சிருக்காங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்தது யார பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜர். ஒரு இண்டிவிஜுவல்ல தான் என்ன செய்யறாங்க, ஒரு மேனேஜரை அப்பாயிண்ட் பண்றாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இவங்க என்ன செய்யணும், நடக்கணும். இந்த மேனேஜரை என்ன செய்யறாங்க,
ஒரு ரெசல்யூஷன்ல தான் என்ன செய்றாங்க, பாஸ் பண்ணி தான் இந்த மேனேஜரையுமே அப்பாயிண்ட் பண்றாங்க. கண்டிப்பா ஸ்பெசிபிக் நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களா, அந்த மீட்டிங்ல எல்லா டைரக்டரும் இந்தியால தான் இருக்கணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ மேனேஜர். இவரும் இன்சால்வெண்டா 5 இயர்ஸா இருக்கிறாங்க. சாரி, இன்சால்வெண்டா இருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இவர் வந்து ஜெயில் இல்ல இவர் மேல அஃபென்ஸ் இருக்கு. அஃபென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், கஸ்டம்ஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், ஐடிஆர்ஏ ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட், செமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எஸ்ஐசிஏ ஆக்ட். இந்த ஆக்ட்லாம் இவருக்கு மேல குற்றம் இருக்கு அப்படின்னா இந்த பர்சன் என்ன செய்ய முடியாது, மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இந்த மேனேஜரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, டைரக்டர்ஸ் என்ன செய்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை இவருக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மேனேஜருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்க. இவரை அகைன் 5 இயர்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணிக்கிடலாம். நம்மங்கிறது இதுல கம்பெனி. சம்டைம்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவருக்கு வந்து சேலரி மந்த்லியாகவும் கொடுக்கலாம், நெட் ப்ராஃபிட்ல சர்டன் பர்சன்டேஜ் கொடுக்கலாம். பட் நெட் ப்ராஃபிட்ல பர்சன்டேஜ் கொடுத்தனா 5% தாண்டக்கூடாது. நெட் ப்ராஃபிட்ல உள்ள 5% தாண்டக்கூடாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.